மது, புகை உடல் நலத்திற்கு தீங்கானது. நன்றி. தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். சென்ற காணொளியில் சக்கரா தியானத்தை பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்துருந்தேன். அந்த அறிமுக வீடியோவில் மூலாதாரத்தை பற்றியும் சுவாதிஷ்டான சக்கரத்தை இயக்கிறத பற்றியும் சொல்லியிருந்தேன். அதற்கான ஒரு பயிற்சி முறையவும் கொடுத்துருந்தேன். அதாவது மூலாதார சக்கரம் இயங்குறதுக்கு நீங்கள் ஆக்டிவாக எக்ஸசைஸு, கராத்தே, யோகா, பரதநாட்டியம் இந்த மாதிரி ஃபிசிக்கல் பவர் இருக்கக்கூடிய பயிற்சியை பண்ணாலே மூலாதார சக்கரம் சிறப்பாக இயங்கும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா மணிப்பூர சக்கரத்தை சுவாதிஷ்டான சக்கரத்தை இயக்கிறதுக்கு எப்படி பண்ணணுன்றத என்ன பண்ணுறத சொல்லியிருந்தேன். கண்ணை மூடி தியானிக்கணும். நம்மளுக்கு வேறு வேறு நிறங்களாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு நிறம், இந்த மாதிரி 7 நிறங்கள் சொல்லியிருந்தேன். இந்த 7 நிறங்களில் சிவப்பு நிறம் மூலாதாரம், மஞ்சள் நிறம் சுவாதிஷ்டானம். இந்த மஞ்சள் நிறம் நம்ம தியானம் பண்ணும்போது இந்த மஞ்சள் நிறம் தெரியும் போது மூச்சை 30 செகண்டு கும்பகம் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த ஒரு பயிற்சி மட்டும்தான் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு மணிப்பூரக சக்கரத்தை இயக்கிறதுக்கு எந்த மாதிரியான மூச்சு பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். இப்போ நாம் ஆசனத்தில் அமர்ந்திருக்கோம். மணிப்பூர சக்கரத்துக்கு செய்ய வேண்டிய பயிற்சியை ரொம்ப கவனமாக நல்லா கேட்டுக்கிட்டு அதே மாதிரி பண்ணுங்கள். இதில் உயிருக்கெல்லாம் ஆபத்து வராது. கொஞ்சம் மனசு கண்ட்ரோல் வேணும், ரொம்ப ஒழுக்கம் வேணும். உணவு முறைகள் அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக சைவ உணவு இதுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். அசைவ உணவு எடுத்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த கும்பக பயிற்சி பண்ண முடியாது. மூச்சை உள்ளே இழுத்து அடக்க முடியாது அசைவ உணவு எடுக்கிறவங்களால. புரியுதுங்களா? இப்போ நாடி சுத்தி அப்படிங்கிற பயிற்சி ஒன்று இருக்குது. நாடி சுத்தியில் பல வகை உண்டு. அதில் இன்றைக்கி ஒரு 2 வகை நாடி சுத்தியை நான் காமிக்கிறேன். இந்த 2 வகையான நாடி சுத்தி பயிற்சிகளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கும்பகம் பண்ணிங்கனாக்கா இந்த மணிப்பூரக சக்கரம் நல்லா இயங்கும். ஏன் நாடி சுத்தி பண்ணிவிட்டு இந்த கும்பக பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதில் கும்பகம் கொஞ்சம் அதிகப்படியாக பண்ண வேண்டியது வரும். அப்போ தான் மணிப்பூரக சக்கரம் இயங்கும். இல்லைன்னா இயக்க முடியாது. இந்த கும்பக பயிற்சி அதிகமாக பண்ணணும்னா நம்மளுடைய சுவாச குழாய்கள், மூச்சு காற்று போய் வர சுவாச குழாய்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். இந்த சுவாச குழாய்களை சுத்தம் பண்ணுறது தான் நாடி சுத்தி. புரியுதுங்களா? இந்த நாடி சுத்தி எப்படி பண்ணுறது நான் செஞ்சு காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த நாடி சுத்தி பயிற்சியை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கும்பகம் பண்ணி இந்த மணிப்பூரக சக்கரத்தில் மனசை நிலை நிறுத்தினா இந்த மணிப்பூரக சக்கரம் இயங்கும். இந்த சக்கரத்தை ஏன் இயக்கணும், யாரெல்லாம் இயக்கலாம்னு சொல்லிடுறேன். ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் தெரியணுமா, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, தொழில் அதிபர்களாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு மைண்டு ரொம்ப வேணும். ஒன்றுக்கு மேற்பட்ட 2-3 தொழில்கள் செய்கிறவங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட 2-3 மொழிகள் கற்றுக்கிட்டவங்க அல்லது கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி இந்த மணிப்பூரக சக்கரத்தை இயக்குனீங்கன்னா நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேனாக வரலாம். 2-3 தொழில்கள் செய்யக்கூடிய அளவுக்கு அறிவு வளர்ச்சி ஆகும். அல்லது 2-3 மொழிகள் கற்றுக்கிற அளவுக்கு படிப்பறிவு, கல்வி அறிவு வரும். மாணவர்கள் கூட இந்த கல்வி அறிவில் இந்த இங்கிலீஷ் வரல, மேக்ஸ் வரலன்னு சொல்கிறவங்க இந்த மணிப்பூரக சக்கரத்தை இயங்குகிற அளவுக்கு பயிற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த மேக்ஸு, இந்த இங்கிலீஷு வராத மொழிகள்லாம் கண்டிப்பாக வரும். அதாவது பர்டிகுலராக இதை மட்டும் பண்ணாதான் வரும்னு நான் சொல்ல வரல. இந்த பயிற்சி அதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஒரு 50% கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அதனால தான் இந்த பயிற்சியை நான் யூடியூப்பில் போடுறேன். இப்போ நம்ம பயிற்சிக்கு போகலாம். பாருங்கள் மக்களே, நல்ல ஒரு ஆசன பலகை போட்டு அது மேலே ஒரு துணியை விரித்து அதில் பத்மாசனம் போட்டு உக்காந்துக்கிறது சிறப்பு. பத்மாசனம் முடியலை அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஆசனத்தை போட்டு உக்காந்துக்கலாம். ஆனால் முதுகு நிமிர்ந்து இருக்கணும். இந்த மணிப்பூரக சக்கரத்தை இயக்கிறதுக்கு கைகளில் சின்முத்திரை வச்சுக்கணும். குரு வணக்கம் வச்சுக்கோங்க. உங்கள் மானசீக குரு யாரோ அவங்கள நினச்சி குரு வணக்கம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக உக்காந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 முறை ஆழ்ந்த சுவாசம் பண்ணணும். இந்த ஆசனத்தில் உட்காந்து பாருங்கள். நான் எப்படி ஆழ்ந்த சுவாசம் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி பண்ணணும். இது ஒரு வகையான நாடி சுத்தி. இதை யார் வேணாலும் பண்ணலாம். இது நார்மல். இது யார் எவ்வளோ வயசானவங்க வேணாலும் பண்ணலாம், குழந்தைகள் கூட பண்ணலாம். பத்மாசனத்துலேயே ஏதோ ஒரு ஆசனத்துலேயே உட்காந்துட்டு ஆழ்ந்த சுவாசம் பண்ணிங்கன்னா அதுவே ஒரு நல்ல நாடி சுத்தி. நல்ல உடலுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியமான விஷயந்தான்.
இப்போ பாருங்கள், இது 2ஆம் வகை நாடி சுத்தி. இடகலை, பிங்கலை அல்லது சூரியகலை, சந்திரகலைன்னு சொல்லுவாங்க. 2 மூக்கில் இருக்கிற 2 நாசியில் எந்த பக்கம் உங்களுக்கு வாசி ஓடுதுன்னு பார்க்கணும். வலது பக்கம் ஓடுதா இடது பக்கம் ஓடுதான்னு பார்த்துட்டு, வலது பக்கம் ஓடிச்சுன்னா வலது பக்கமாக நீங்கள் உங்களுடைய சுவாச காற்றை இழுத்து வலது பக்கம் அடைச்சிட்டு இடது பக்கமாக விடணும். திருப்பியும் அதே இடது பக்கமாக காற்றை இழுத்து இடது பக்கம் அடைச்சிட்டு வலது பக்கம் வெளியில் விடணும். இது ஒரு வகையான நாடி சுத்தி. இது 2ஆம் நிலை பயிற்சி. இந்த மாதிரி ஒரு 3 முறை நீங்கள் இந்த பயிற்சியை எடுத்துக்கணும். அதாவது வலது பக்கம் இப்போ இழுக்கிறீங்கன்னா இடது பக்கம் விட்டுட்டு திருப்பி இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் விட்டால் தான் ஒரு கவுண்டிங். அந்த மாதிரி 3 முறை பண்ணணும். ஒரு 3 முறை மூக்கில் கை வைக்காமல் நாடி சுத்தி பண்ணணும். ஃபஸ்ட்டு பண்ண அந்த நார்மலான நாடி சுத்தி. 2வது இந்த கலையை மாற்றி மாற்றி பண்ணக்கூடிய இந்த நாடி சுத்தி. அதாவது சூரிய கலையிலேருந்து சந்திர கலைக்கும், சந்திர கலையிலேருந்து சூரிய கலைக்கும் மாற்றி மாற்றி நாடி சுத்தம் பண்ணுறது. இது 2ஆம் நிலை பயிற்சி. முதல் நிலை பயிற்சி 3 முறை பண்ணிவிட்டு 2ஆம் நிலை நாடி சுத்தியை 3 முறை பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும்போது நீங்கள் இந்த 6 முறை இப்போ நாடி சுத்தி பண்ணதுக்கு அந்த நிறங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சிவப்பு நிறம், மஞ்சள் நிறம், ஆரஞ்சு நிறம் தெரிய ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த ஆரஞ்சு நிறம் தெரியும் போது நாம் நம்மளுடைய மூச்சை கும்பகம் பண்ணணும். இப்போ மூச்சை ஆழ்ந்த சுவாசம் பண்ணுறோம். பாருங்கள், நல்லா பாருங்கள் படத்தை. நான் ஆழ்ந்த சுவாசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ கும்பகம் பண்ண போகிறேன். நல்லா பாருங்கள், மூச்சு இழுக்கிறேன். இப்போ கும்பகம் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. இந்த மாதிரி 30 முறை கும்பகம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்துட்டு ஒரு 2-3 முறை ஆழ்ந்த சுவாசம் எடுத்துட்டு திருப்பியும் ஒரு 30 கவுண்டிங்கு மூச்சை உள்ளே அடக்கி கும்பகம் பண்ணணும். கும்பகம் பண்ணும்போது தலை லேசாக கவுந்து இருக்கணும். மனசு சலனமாகவே கூடாது, சலனம் ஆகாது. கரெக்டாக நீங்கள் கும்பகம் பண்ணிங்கன்னா மூச்சிலேயே தான் உங்கள் கவனம் இருக்கும், வேறு எங்கேயும் போகாது. அந்த மாதிரி மனசை நிலையாக நிறுத்தி பண்ணணும். இதை பார்த்துக்கங்க. சொன்ன விஷயத்தெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பக பயிற்சி பண்ணி முடித்த உடனே எழுந்து நடந்துடக்கூடாது. கும்பக பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் எந்த மூச்சு பயிற்சி பண்ணாலும் அமைதியாக 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்துருந்து நல்ல உங்களுடைய கை கால்களுக்கெல்லாம் நல்ல உணர்வு, அந்த உணர்வு நல்லா போய் வேலை செஞ்சதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சு நடக்கணும். அதுக்கு முன்னாடி ஆசனத்தை உழைச்சிட்டு அவசரமாக போகக்கூடாது. அப்படி போனால் ஏதாவது ஒரு பக்கம் அந்த பிராணன் போய் லாக் ஆகிக்கிறோம். அதனால் அவசரமாக எழுந்திரிச்சு போயிடக்கூடாது. இந்த தியான பயிற்சியோ இந்த மூச்சு பயிற்சியோ பண்ணிவிட்டு அவசரமாக எங்கேயும் எழுந்திரிச்சு போய் எந்த வேலையும் செஞ்சிடக்கூடாது. இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த பயிற்சியை முறையாக மனசு அமைதியாக தனிமையான சூழலில் சாந்த நிலையில் பண்ணணும். காலை நேரம் அதுக்கு ரொம்ப உகந்த நேரம், மாலை நேரமும் நல்ல உகந்த நேரம் தான். 2 நேரம் பயிற்சி செய்யலாம்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். காலையும் மாலையும் தாராளமாக செய்யலாம். வயிற்றில் உணவு இருக்கக்கூடாது. உணவு இல்லாமல் தான் இந்த கும்பக பயிற்சியெல்லாம் பண்ணணும், இந்த தியான பயிற்சியெல்லாம் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த சக்கரங்களை இயக்கக்கூடிய இந்த பயிற்சி உலக மக்களுக்கு ரொம்ப ஆதாயமாக இருக்கிறதுனால தான் இதை நான் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு உட்காந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். இதை தவறாமல் கண்டிப்பாக செய்யுங்க. உங்களால் இது எத்தனை முறை பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணுன்றதை நான் உங்ககிட்டயே விட்டுறேன். நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சக்கரம் இயங்கும். அதிகப்படியாக பண்ணிடாதீங்க. அதிகப்படியாக பண்ணிங்கனாக்கா ஆபத்து இருக்குது. உங்களுக்கே தெரியும் எது அதிகம் எது அளவாக பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதனால் அதிகமாக பண்ணிட வேணாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்களே இது போதும் எனக்கு அப்படின்ற அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கங்க. இப்போ நான் சொல்லுவேன், ஒரு 12 முறை இந்த சுவாச பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லுவேன். உங்களால் 6 முறை தான் பண்ண முடியும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 6 முறை தான் என்னால் பண்ண முடியும், 6 முறை தான் பண்ணுவீங்க. அதனால தான் இந்த எண்ணிக்கை அளவு உங்கள் கையிலே விட்டுறேன். உங்கள் மனசுப்படி எவ்வளோ உங்களுக்கு 5 முறை தான் பண்ண முடியும்னா 5 முறை பண்ணுங்கள். 3 முறை தான் பண்ண முடியும்னா 3 முறை பண்ணுங்கள். ஆனால் மனசு அந்த 3 முறை பண்ணுறப்போ ஓட்டுநிலையாக இருக்கணும். புரியுதுங்களா?
தினசரி பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுறது, 2 நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. தினசரி பண்ணுங்கள். நீங்கள் 3 முறை தான் இந்த சுவாச பயிற்சி பண்ணுறீங்கன்னா தினசரி 3 முறை பண்ணணும். 5 முறை உங்களால் பண்ண முடியும்னா 5 முறை தினசரி பண்ணிடணும். ஒரே நேரமாக இருக்கணும். பண்ணுற டைம் வந்து ஒரே டைமாக இருக்கணும். ரொம்ப அதிகமான வெயில் உஷ்ணம் இருக்கிற இடத்துல இருக்கிற சூழலில் இதை பண்ணிடக்கூடாது. சரி மக்களே, இன்றைக்கி மணிப்பூரக சக்கரத்தை எப்படி இயக்குறதுன்றதை நான் சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நாம் கண்ணை மூடி தியானிக்கும் போது சிவப்பு நிறம், அதுக்கப்புறம் மஞ்சள் நிறம், அதுக்கப்புறம் ஆரஞ்சு நிறம் தெரியும் போது தான் இந்த கும்பக பயிற்சியை பண்ணணும். புரியுதுங்களா? அந்த ஆரஞ்சு நிறம் தெரியும் போது கும்பக பயிற்சி பண்ணிங்கனாக்கா இந்த சக்கரத்தை வந்து அப்படியே அந்த நிறம் வந்து அப்படியே நிற்கும், நிலையாக நிற்கும், மாறாது. அது மாறாமல் நின்றுச்சுனா தான் அந்த சக்கரத்தில் வாசி நிற்குதுன்னு அர்த்தம், பிராணன் நிற்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் அது இயங்கும். புரியுதுங்களா? இந்த விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. நன்றி மக்களே. மீண்டும் அடுத்த காணொலியில் இந்த அநாகத சக்கரத்தை எப்படி இயக்குறதுன்றதை நான் சொல்கிறேன். ஆனால் அநாகத சக்கரத்தை நீங்களாக இயக்க முடியாது. பக்கத்தில் குரு இருக்கிறது நல்லது. அதனால் அநாகத சக்கரத்தை இயக்குறது எப்படின்னு வேணால் தெரிஞ்சுக்குங்க. பயிற்சி பண்ணாதீங்க. நான் சொல்கிறேன், அடுத்த காணொலியில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. அகத்தியர் திருவடி போற்றி.